எல்லா வல்ல இறைவனின் திருவடிகளை எனது மனமொழிமைகளால் போற்றி வணங்குகின்றேன். இன்றைக்கு ஆசிரியர்கள் தினம். அவர்கள் போற்றி கொண்டாடக்கூடியவர்கள்தான். இந்த சமூகத்துடைய அத்தனை உயர்ந்த செயலுக்கும் அடிப்படையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எழுத்தை அறிவித்தவன் இறைவன் என்று சொன்னார்கள். இந்த எழுத்து, இந்த எண்ணம் என்பது நமக்கு அவர்கள்தான் விளம்பப்படுத்தினார்கள். எண்ணும் எழுத்தும் இரு கண்ணன தகும் என்று தமிழ் மூதாட்டி சொல்வதைப் போல அந்த எண்ணையும் எழுத்தையும் இரு கண்களாக நமக்கு கொடுத்தவர்கள் ஆசிரியர். கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையோர் என்பவர் கல்லாதவர் என்று. கற்றவர்கள் என்பவர்கள் கண் தெரிந்தவர்கள், கல்லாதவர்கள் பார்வையற்றவர்கள் என்று நம்முடைய அறநூல் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய பார்வையை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர்கள் ஆசிரியர். ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு நூலை ஓதுவிக்க 1000 நூல்களை அவர்கள் கற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் ஆசிரியர். தன் வீட்டில் சமையல் அறை அந்த குடும்பத்துடைய நலனை உறுதிப்படுத்துகிறது. கல்வி சாலைகளில் வகுப்பறைகள் இந்த நாட்டுடைய நலனை உறுதிப்படுத்துகிறது. உலகத்தை காட்டுபவர் தாய் தந்தையர், இந்த உலகத்துக்கே காட்டுபவர் யாருன்னா ஆசிரியர். அதனால்தான் அவன் இறைவனுக்கு சமம் என்று நம்முடைய மறை சொல்லுகிறது. நம்முடைய முன்னோர்களாம் ஆசிரியருடைய பெருமைகளை நிறையா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்கக்கூடாது என்றும் நமக்கு விளம்பப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர் என்பவர் மலை போல இருக்க வேண்டும். வளர்த்தியா உயரமா அப்படி இல்லை, அறிவில் முதிர்ச்சியாக மலை போல உயர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் மதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அடுத்து ஒரு ஆசிரியர் நிலம் போல இருக்க வேண்டும். ஏன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்றிருக்காங்க. இந்த நிலத்தை நம்ம என்னென்ன பாடுபடுத்துகிறோம். வெற்றங்குத்துற மண்ணை தொன்றா அதை தொன்ற இதை தொன்ற என்னமோ பண்ணும், அத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கிறாள் இந்த பூமாதி. அதுபோல் ஆசிரியர்கள் அத்தனை மாணவர்கள் செய்யக்கூடிய அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அவர் பொறுத்து கொண்டு தான் கல்வியை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அடுத்து ஒரு ஆசிரியர் துலாக்கோல் போல இருக்க வேண்டும். துலாக்கோல் எப்படி சமப்படுத்துகிறதோ அதுபோல் ஏற்றத்தாழ்வு மிக்க மாணவர்கள் வகுப்பறையில் படிக்கலாம். அறிவில் சொல்கிறேன், சமுதாயத்தில் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. எளியவன் வலியவன், அவன் அந்த உயர் குடியைச் சேர்ந்தவன், இவன் தாழ்ந்த குடியைச் சேர்ந்தவன் என்று, இவன் அறிவில் முதிர்ந்தவன், கற்பூரம் போன்றவன், இவன் வாழை மட்டை போன்றவன்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் சமமாக பார்ப்பவர் தான் ஆசிரியர். அப்படித்தான் பார்க்கவும் வேண்டும். அடுத்து ஒரு ஆசிரியர் மலர் போல இருக்க வேண்டும். பெண்மையாக இருக்கணும். அதாட்டியம் உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. ஆசிரியர் பணிக்கு வந்துட்டோம்னா நம்ம பெரிய குடியில் பிறந்திருக்கலாம், நிறைய ஆள் பலம் படைபலம், நிறைய அந்த சமூகத்திலையும் உயர்ந்தவராக ஜாதியிலையும் உயர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டால் எப்படி இருக்கணும்? மென்மையாக இருக்கணும். ஆசிரியர் மங்களகரமாக இருக்க வேண்டும். மலர் போல பார்த்த உடனே வாங்க ஆசிரியர் அப்படியே கையெடுத்து கும்பிடுவராகத்தான் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பண்பு. ஆனால் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுகிறார்கள? கலல் பை குடம், பருத்தி குண்டிகை, முடத்தங்கு மடப்பனை. இதோட முன்னோர்கள் சொன்ன அந்த தமிழ் சொல்கள். கலப்பை குடம் என்றால் ஒரு குடத்துக்குள்ளே நிறைய அந்த குண்டு மணிகளை நம்ம போட்டோம்னா நம்ம எப்படி போடுறோமோ அந்த குடத்துக்குள்ளே அப்படி இருக்காது. ஒன்று முன்னுக்கு புறனாகவே அது புரண்டு போயிருக்கும். அதுபோல் தன் பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அதை முறைப்படுத்தி சொல்ல வேண்டும்.
நுண்ணுக்கு புறனாக முன்ன சொல்கிறது பின்னாடி சொல்கிறது பின்னாடி சொல்கிறது முன்னாடி சொல்கிறதுன்னு சொன்னால் மாணவன் குழம்பி போய் விடுவான். அப்படி ஆசிரியர்கள் செய்ய மாட்டார்கள். முறைப்படி எதை அடிப்படையாக சொல்லிக் கொடுமோ அப்படி தொடர்ந்து சொல்லி. அடுத்து பருத்தி குண்டிகை. அப்போ இப்போல்லாம் நம்ம பருத்தி எடுத்துட்டோம்னா அந்த பருத்திகளை சாக்கில் போட்டு கட்டுறோம், வேறு ஏதோ போட்டு கட்டுறோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் முன்னோர்கள் காலத்தில் அந்த சுரக்க குடுக்கை இருக்கும், குடுவை. அந்த குடுவைக்குள்ளே தான் அதோடைய வாய் சிறிதாக இருக்கும். அந்த குடுவைக்குள்ளே தான் அந்த பருத்தியை திரிப்பார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய திணிச்சு விட்டுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு அந்த அறிவு திறன் கற்றலின் தன்மை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதை பார்த்து தான் அவர் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இவர் கற்றுக்கொண்டார் என்பதற்காக அத்தனையுமே அந்த மாணவரிடத்தில் சொல்லக்கூடாது. அது அந்த மாணவனுக்கு போய் முழுமையாக அது சேராது. அடுத்து முடத்தங்கு அப்படின்னு சொல்வார்கள். முடத்தங்கு என்றால் நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரத்தை வைக்கிறோம்னா அந்த தென்னை மரம் நமக்குத்தான் பலன் கொடுக்கணும். அது வளைந்து போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்டை தாண்டி அந்த தேங்காய் அனைத்தும் பக்கத்து வீட்டில் போய் விழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த மாணவனுக்கு தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். சந்தேகம் வந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். அதை விடுத்து விட்டு வாடா அவனுக்கு டியூஷன் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஊதியம் வாங்கிட்டு சொல்லக்கூடாது. அப்படி அது 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 என்பது அந்த முடத்தங்கு போன்ற தென்னை மரத்தை போன்றது. அடுத்து மடைப்பனை. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மடப்பனைன்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். சில பேரை கூட போட மடப்பயிலை அப்படி திட்டுவோம். மடப்பயிலைனா என்ன அர்த்தம்? மடப்பனை. இந்த பனை மரம் பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும். உலகத்திலேயே உயர்ந்தது பனை மரம். அதனால தமிழ்நாட்டில் நம்முடைய நாட்டுடைய மரமாக பனை மரத்தை வைத்திருக்கின்றோம். அது ஒரு கற்பக விருட்சம். அதிலிருந்து அத்தனை அற்புதமான இயற்கை கொடுத்த குடைகள் நமக்கு நிறைய கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் மரத்தை பூரா நம்ம விட்டுறோம். முன்னோர்கள் வைத்து போனாங்க. முன்னோர்கள் நிறைய மரங்கள் நட்டு வச்சுட்டு போனாங்க. ஆனால் மரங்களை பற்றி நான் அடுத்து பேசுவோம். ஆனால் அந்த மரங்களெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். மரம் நம் நாட்டுடைய வரம். நச்சுக்காற்றை சுவாச காற்றாக மாற்றி கொடுப்பது மரம். மரத்துடைய பெருமைகளை அடுத்த பதிவில் நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். அப்போ இந்த மடப்பனை என்றால் இந்த மரத்தை கடைசி வரை சுத்தப்படுத்தாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த கருக்கு கருக்காக இருக்கும். மரத்தில் நிறைய அந்த இது என்னது நுங்கு காய்ச்சி தொங்கும். அற்புதமான நுங்குகள் தொங்கும். ஆனால் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது, ஏற முடியாத மரத்தில். அதை சரி செய்யப்படாமல் இருக்கும். கருக்கு மட்டைகள் அங்கங்கே தொங்கும். அப்படி இருந்திருக்கக்கூடாது ஆசிரியர் நிறைய கற்றிருப்பார். ஆனால் அதை யாருக்கும் சொல்ல முடியாத நிலையில் அவர் இருந்தார் என்றால் அதை பார்க்குங்க. அதுதான் வள்ளுவர் சொன்னார், இன்னொருத்து நாரா மலரனையே கற்றது உணர வெறித்துறையாதார் அப்படின்னார் வள்ளுவர். அதுபோல் இல்லாமல் அது சிறந்த முறையில் மாணவருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர். இந்த ஆசிரியருடைய பெருமைகளை இன்றைய தினத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஆசிரியர் தான் இந்த உலகத்தில் நல்ல எப்பவுமே ஒரு ஆசிரியராகத்தான் இருப்பார். அவருக்கு பட்டமோ அல்லது பரிசுகளோ அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறோ அதை எதிர்பார்த்து செய்வதில்லை. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்பவர் தான் ஆசிரியர். எப்படி மழை நீர் போல, மழையாகப்பட்டது பிரதிபலனை நமக்கு எதிர்பார்த்து மழை பொழிகிறதா? இல்லை. அதுபோல் இல்லாமல் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? மழை போல இருக்க வேண்டும். கைமாறு வேண்டாம் கடற்பாடு மாறிவாட்டு அப்படின்னு நம்முடைய அறநூல் சொல்லுகிறது. அதுபோல் ஒரு ஆசிரியர் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போ அவர் ஆசிரியராகத்தான் இருப்பான். நான் ஆசிரியர்கிட்ட படிச்சுக்கிட்ட மாணவன் உயர்ந்த நிலைக்கு போயிடுவேன் இல்லையா? உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவான் ஆசிரியர் மாணவன். இப்போ இப்படிப்பட்ட மாணவனை பார்க்கும்போது ஆசிரியருக்கு பெருமையாக இருக்கும். நல்ல மாணவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்டா, பெருமையாக இருக்குடா, அவனை பார்த்து நம்ம பேசணும், பாராட்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். சில மாணவங்களை பார்த்தாலே ஆசிரியர் தலையில் துணியை போட்டுக்கிட்டு மூஞ்சிலே முடிக்கக்கூடாதான்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய நிலைய மாணவனும் இருக்கின்றார். அதுக்கு தான் எங்கே ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு, அள்ளி கொடுக்கின்ற செம்பொன்னும் ஆடையும் ஆவரணமும் கொல்லிக்கும் பட்ட கடனுக்கும் குறித்தல்லோ துளித்தெருகின்ற காலத்தை துடுக்கி அடக்கி பள்ளிக்கு வைத்திராத பாதகரே. இப்படி மாணவனாக நிறைய இருந்திருக்கிறாங்க. நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய மாணவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாது. இப்படித்தான் எல்லா நிர்வாகத்திலையும் அப்படித்தான். எங்கே போனாலும் ஆற்றல் மிக்கவனுக்கு ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஒன்றுமே தெரியாதவனுக்கு அவனுக்கு தான் உயர் பதவி, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் அங்கே
அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இந்த சமூகத்தில் வந்து ஆசிரியராக இருப்பார். இப்படிப்பட்ட மாணவனும் உண்டு. இன்னொரு மாணவர் உண்டு, நெடுமால் திருமுருகா இந்த ஆசிரியரோட நித்த இந்தளவா, இந்த வாத்தியாரு சாகார என் வைத்தறிச்சல் தீராதோ, ஏடு கிளியாத எழுத்தாணி உடையாத, தென்னாம் படிச்சிருவான்றாரு, தென்னா ஒப்புக்க சொல்கிறாரு, இவரோட பெரிய எமிசியாக இருக்குது. இந்த வாத்தியாரு சாகாரோ, என்னைக்கு இந்த வாத்தியார் சாகார அடைத்தான நிம்மதி அப்படின்னு நினைப்பான மாணவன். ஏடு கிளியாத எழுத்தாணி உடையாதோ, இவருக்கு எப்படா ஏடு கிளியும், இவருடைய எழுத்தாணி எப்படின்னா அவர் இறக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவனும் அவனும் உண்டு. எப்படிப்பட்ட மாணவனுக்கும் அவனுக்கு ஏற்றாற்போல் கல்வியை சொல்லிக் கொடுக்கவுதான் ஆசிரியர். அப்படிப்பட்ட இந்த நன்னாள் ஆசிரியர் திருநாள். ஆசிரியருடைய பெருமைகளை நிறைய நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆசிரியருடைய இந்த திருநாளில் அவர்களை போற்றுவோம், வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். எஸ் ஆரோக்கியம், எம் எஸ் சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.